புள்ளி செங்கல்பின் கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட குறிக்கும். ஸோ இதையுமே நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிராயிங்காவே உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் டிரா பண்றேன். கரெக்ட்டா இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது. ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப டச் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, கடைசியா ஒரு கேண்டில். அந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடியில தான் முடிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பாடியில இல்லன்னா மேலேயும் கீழயும் விக் வச்சு ஒரு சின்ன பாடியில அந்த மாரி கேண்டில்லாம் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிருக்கும். அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்ப டச் பண்ணிருச்சா? ஸோ டச் பண்ணக்கப்புறம் அடுத்த கேண்டில் வர கேண்டில் உங்களுக்கு பெரிய கிரீன் கேண்டிலா இருக்கணும். அதாவது முன்னாடி வந்த கேண்டில் ரெட் கேண்டிலா இருக்கணும். ஒன்ஸ் உங்களுக்கு எஃப்இஜே டேப் பண்ணக்கப்புறம் ஒரு பெரிய கிரீன் கேண்டில். இப்போ இந்த இடத்துல இந்த 2 கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட்டா இந்த எஃப்இஜே டேப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த 2 கேண்டில் ஃபார்மேஷன்ல வந்திருக்கு. இப்போ டேப் பண்ணி முடியும்போது உங்களுக்கு இந்த ரெட் கேண்டில்ல முடிஞ்சிருக்கு. டேப் பண்ணி அந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆன போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேண்டில் ரெட் கேண்டில் எதனா கிரீன் கேண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 கேண்டில்ல எது பவர்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு? ரெட் கேண்டில் விட கிரீன் கேண்டில் தான் பெருசா இருக்கு. ஸோ ஒன்ஸ் நாங்க ஃபேர் வேல்யூ கேப்ப டச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் செல்லர்ஸ்க்கு நாங்க கீழ போக இடம் கொடுக்க மாட்டோம். அதனால நாங்க திருப்பி மார்க்கெட்ட மேல கொண்டு போறோம். அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த எங்கல்ஃபிங் கேண்டில். எங்கல்ஃபிங்க்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கிரீன் கேண்டில் இதுக்கு முன்னாடி வந்த ரெட் கேண்டில ஃபுல்லா எங்கில் பண்ணிருச்சு. அதாவது ஃபுல்லா சாப்பிட்டுருச்சுங்கிறது மாரி. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய கிரீன் கேண்டில் வந்து இந்த சின்ன ரெட் கேண்டில ஃபுல்லா முழுங்கிருச்சா? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் உங்ககிட்ட சொல்லுது. நெக்ஸ்ட் நீங்க இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கா? ஸோ அந்த முடிஞ்ச கிரீன் கேண்டிலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த கீழ எஃப்இஜிக்கு கீழ ஆர் அந்த கேண்டில் கீழ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 டார்கெட் வைக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ கரெக்ட்டா எஃப்இஜே டேப் பண்ணிருச்சு. டேப் பண்ணிட்டு உங்களுக்கு அங்க வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல புல்லிஷ் எங்கல்ஃபிங் முடிஞ்சிருக்குன்னா, நீங்க ஃபேர் வேல்யூ கேப் கீழ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் 1:2 ஆர் அதுக்கு முன்னாடி வந்த ஹைக்கு முன்னாடி நீங்க வைக்கலாம். ஸோ அது மாரி வைக்கும்போது மார்க்கெட் இப்ப இதுக்குள்ள ரன் ஆக